ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்கு குக்கிங் வீடியோ எதுவும் இல்லை. இந்த வீடியோவில் என் கையில் பார்க்குறீங்க. நீங்கள் எனி கெஸஸ் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸோடு தான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பியூட்டி டிப்ஸ்னால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் ஒன்று நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருந்தேன். இதோட என்னோடய பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட மிடில் நான் வீடியோஸ் நிறைய போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இது என்னோடய 2வது வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு பியூட்டி ப்ராடக்டான ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரோஸ் அவ்வளோ வாசமாக இருக்குது. இது பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. பன்னீர் ரோஜா நிறைய வாசனை இருக்குது. இதை வச்சு தான் பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறாங்க. நம்ம ஒரு பக்கம் பன்னீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறாங்க. அந்த ரோஸ் வாட்டர் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப வாசனையாக இருக்குது. இன்றைக்கி பூ வாங்குறதுக்கு போயிருந்தப்போ இது பார்க்கவும் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுற பிளான் இருக்கும். சரி, நம்ம பன்னீர் ரோஜா வச்சு ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறது வீடியோ போடலான்னு டக்குன்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ரோஸஸ் செடியிலேருந்து பறிக்கிறதுக்கே மனசு வராது. இப்போ நம்ம இது ரோஸ் வாட்டர் பண்ணோம்னா அந்த பெட்டல்ஸ்லாம் பிரித்து எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ரோசஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த நாட்டு ரோஜாவில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சிட்டோன்னா நம்மளும் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் இன்றைக்கி தயாரிக்கிற அந்த ரோஸ் வாட்டரை நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இது நம்ம ஃபேஸ் பேக் எப்போல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மேலே கூட நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோன்னா கூட ஒரு இமீடியட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹேர் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கண்டிஷ்னருக்கு பதிலாக இந்த ரோஸ் வாட்டரே கூட கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோசஸ் பற்றி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரோஸ் வாட்டரை வச்சு நம்ம ரோஸ் வாட்டரை நம்ம உணவில் கூட அதை நம்ம சேர்த்துக்கலாம். எப்படின்னா நம்ம கேசரி அதெல்லாம் செய்வோம்ல, அதில் எசன்ஸ்க்கு பதிலாக இந்த ரோஸ் வாட்டர் கூட நம்ம 1 or 2 drops யூஸ் பண்ணால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கீரில் யூஸ் பண்ணலாம். நான் ஜென்ரலாகவே ரோஸ் வாட்டர் இந்த கீர் இந்த மாதிரிலாம் ரைஸ் கீர் இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ ஒரு 1 or 2 drops ஊற்றுவேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோசஸ் வச்சு நான் நிறைய ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கியிருக்கேன். இன்றைக்கி இந்த ரோஸ் வச்சு நான் ரோஸ் வாட்டர் கூட வீடியோ காமிக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருந்தால் நிறைய உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ முடிஞ்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அண்ட் ப்ளாக்ஸ்லாம் வர இருக்குது. அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ. ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு 2 பொருட்கள் தான். ரோசஸ் இந்த மாதிரி பெட்டல்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பொருள் தான். முதல்ல இந்த பெட்டல்ஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இது ஃபேஸ் மேலெலாம் யூஸ் பண்ண போகிறதுனால இது க்ளீனாக அந்த பெட்டல்ஸை ரொம்ப க்ளீன் பண்ணிடுறது. சில நேரம் சின்ன சின்ன புழுக்கள்லாம் கூட இருக்கும் இதில். அதனால் இதை புழுக்கள் உள்ளது இந்த மாதிரி ஏதாவது உடஞ்ச இது இலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக சுத்தமாக உள்ள இலையை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நம்ம எடுத்துக்கிற பெட்டல்ஸ்க்கு தகுந்த அளவு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஆல்ரெடி கொதிச்சிட்டு இருக்குது. இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த ரோஸ் பெட்டல்ஸை போட்டுடலாம். இப்போ இமீடியட்டாகவே அந்த ரோஸில் உள்ள கலர் எல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. நம்ம இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா நம்ம அந்த ரோஸில் உள்ள எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். நம்ம அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களே பார்க்குறீங்க அந்த ரோஸில் உள்ள எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கிடுச்சு. இதோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். போதும், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் இதை அப்படியே அந்த சூட்லேயே இப்படி மூடி போட்டு வச்சுருப்போம். அது ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு.
இதை ஒரு டீ ஃபில்டரில் இந்த மாதிரி இப்போ நம்மளோட ரோஸ் வாட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இது ஒரு கண்டிஷ்னராக கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலேயே இனிமேல் ரோஸ் வாட்டர் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.